அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நாம் ஒரு விஷயத்தை செய்தோம். அதன் மூலமாக பல பல நல்லதுகள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அதுபோலத்தான் என்னுடைய நெருங்கிய உறவுகள் அனைவரும் மிக மிக அடியில் வாழவே முடியாத வாழ்க்கையில் இருந்தார்கள். அனைவருக்குமே நான் நல்லதை செய்தேன். ஆனால் அவர்களுக்கு செய்த நான் இப்பொழுது அவர்கள் எந்த இடத்தில் இருந்தார்களோ அந்த இடத்திற்கு போய்விட்டேன். நான் எந்த இடத்தில் இருந்தேனோ அந்த இடத்திற்கு அவர்கள் வந்து விட்டார்கள். உனக்கு உதவியே செய்ய ஆள் இல்லை என்று அழுது தவிக்கிறாய். நான் சொல்லும் பொழுது எல்லாம் நீ கேட்டாயா? நான் அசரீரியாக ஒரு விஷயத்தை சொன்னால் அதை காதில் வாங்கினாயா? இல்லை. நீ செய்வாய். ஏதோ இப்பொழுது நீதான் அனுபவிக்கிறாய். நான் ஒவ்வொரு முறையும் சொல்வேன், யாருக்கு செய்வோம், யாருக்கு செய்ய வேண்டும் என்பதை யோசித்து செய். அதை யோசித்தால் மட்டும்தான் அதற்கான நல்ல முடிவுகள் கிடைக்கும். உன்னிடம்தான் இருக்கிறது என்று எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு இப்பொழுது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாய். இப்பொழுது உனக்கு ஒரு உதவி என்று தேடும் பொழுது அவர்களெல்லாம் ஓடி ஒளிந்து விட்டார்கள். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். நீ கொடுப்பவனோ அவன் எப்பொழுதுமே உனக்கு திரும்பி தரவே மாட்டான். ஆனால் உனக்கு தருகிறான் பார் தெய்வம், அவன் மட்டுமே உன்னுடன் எப்பொழுதுமே இருப்பான். நான் உனக்கு தருபவள். உன்னுடன் தான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் சந்தோஷமோ இல்லை கஷ்டமோ, இது இரண்டிலையுமே என்னுடைய பங்கு நிச்சயமாக உனக்கு தோள் கொடுக்க நான் இருப்பேன். எந்த மனிதனும் இருக்க மாட்டான். நீ கஷ்டப்பட்டால் கைத்தட்டி சிரிக்க ஆள் இருக்குமே தவிர, நீ சந்தோஷம் என்று ஒரு புன்னகை சிரித்தால் பொறாமைப்படத்தான் இங்கு அதிக ஆட்கள் இருக்கும். உன்னுடைய மனசாட்சியை தொட்டு சொல். உன்னை சுற்றி ஏதாவது ஒரு நல்ல உறவு இருக்கிறதா என்று? இருக்காது. ஏனென்றால் எல்லோரும் இங்கு அப்படித்தான். யாரும் நன்றாக இருக்கக்கூடாது, ஆனால் தம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் செல்வங்களுடன். இதுதான் இப்பொழுது இருக்கும் அனைவருடைய எண்ணமே. தங்கமே, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் யோசித்து கொண்டு போகட்டும். உனக்கென்ன தேவை? அதை என்னிடம் கேள். உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாழ்நாளில் என்னிடம் எவ்வளவோ விஷயங்களை கேட்டிருக்கிறாய். நானும் அதை தந்திருக்கிறேன். நேரங்கள் வரும் பொழுது தருவேன். இல்லை, அதை அப்படியே வைத்துக்கொண்டு நல்ல நேரம் வரும் பொழுது உனக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது தருவேன். உனக்கு தோன்றும் இப்பொழுது இந்த பொருள் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று. ஆனால் எனக்கு தெரியும் அந்த விஷயத்தை எப்பொழுது கொடுத்தால் உன் வாழ்வுக்கு உதவியாக இருக்கும் என்று. அப்பொழுது நான் தருவேன். ஏனென்றால் இப்பொழுது உன்னால் சமாளிக்க முடியும். அதனால்தான் எப்பொழுது எது தேவையோ அப்பொழுது நான் அனைத்துமே தந்து கொண்டு இருக்கிறேன். இந்த வாராகி ஒரு செயலை செய்தால் அதற்கு பின்பு அதிக காரணங்கள் இருக்கும். காரணத்துடன் தான் அனைத்தையுமே செய்வேன். எதுவுமே அப்படியே செய்துவிட்டு நகர்ந்து விட்டு உன்னை தனியாகலாம் ஒரு பொழுதும் விடமாட்டேன். நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைப்பதை தவறு. உன்னை நான் ஒரு பொழுதும் ஒரு காலமும் இரவோ பகலோ மாலையோ மதியமோ எந்த நேரமாக இருக்கட்டும், நான் உன்னை தனியாக விட்டதே கிடையாது. எந்த நாளும் உன் நிழலாகத்தான் இருக்கிறேன். உன் கண்ணுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சதா சர்வகாலமும் உன்னுடன் தான் இருக்கிறேன். இதை மறந்து விடாதே. புன்னகையுடன் இரு. உனக்கு தேவையான உதவிகள் நிச்சயமாகவே கிடைக்கும். ஜெய் வாராகி.